السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் வளர்த்தவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய ஹலீஃபாக்கள் பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மீலாது கமிட்டியை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மாநபிகள் போதித்த மருத்துவ உலகம் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகின்றேன். அது சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இந்த மருத்துவ உலகம் என்பது இரு வகையாக இருக்கிறது. ஒன்று, நோய் வருவதற்கு முன்பு நம்மை நாம் தற்காத்து கொள்வது, இது ஒரு முறை. இன்னொன்று, நோய் வந்துவிட்டால் மருந்தை உட்கொண்டு அந்த நோயை நீக்குவது, இது ஒரு வகை. அந்த தமிழில் கூட சொல்லுவாங்க, வருமுன் காக்க வேண்டும், வந்தபின் போக்க வேண்டும். வியாதி வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறாங்க. சப்போஸ் நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அதை போக்குறதுக்கு உண்டான நடவடிக்கைகளில் நம்ம ஈடுபடணும். இந்த ரெண்டையும் நமது மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த நோய் இல்லாமல் இருக்கின்ற நிலை இருக்கிறதல்லவா, அது மாபெரும் அருட்கொடை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டு நற்பெயர்கள் உண்டு. நிஅமத்தானி என்கிறார்கள், இறைவனுடைய நற்பெயர்கள். ஆனால் மக்களில் அதிகம் பேர் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த இரண்டு நியமத்துகளை பற்றி, ஒன்று அஸ்ஸஹா உடல் நலம், இன்னொன்று அல் ஃபராகு ஓய்வு நேரம். இந்த இரண்டும் ஒரு மனிதன் பெற்றிருக்கிற அருட்கொடைகளில் பிரதானமாக இருக்கிறது. ஆனால் அது இறைவன் அருட்கொடை என்று மனிதன் புரியாமல் இருக்கிறான். இதைத்தான் கவலையோடு கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனை நல்ல உடல் நலத்தோடு இருப்பான், ஆனால் அந்த உடல் நலம் இறைவன் தந்த மாபெரும் அருட்கொடை என்று அவன் புரியறதில்லை. காசு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் அருளே செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த காசு பணம் இருக்கிறது தான் இறைவனுடைய அருள் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது என்று சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காசு யார்கிட்டையும் இருக்குங்க, ஃபிரௌன்கிட்ட இல்லாத காசா? யாருடையும் இருக்கும் காசு. ஆனால் இறைவன் தந்திருக்கிற நிஅமத்தை உணர்கிறோம் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய நிஅமத். இதைத்தான் உணர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளில் சில பேர் இருப்பாங்க, ஏழைகளாக இருப்பாங்க, நடுநிலையோட நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்பு, பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்காது. அல்லாஹ் என்ன இப்படி வச்சுவிட்டானே அப்படின்னு கவலையோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உடல் நலமெல்லாம் நல்லா இருக்கும், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அவங்களுடைய ஹார்ட் இதயம் நல்லா இருக்கும், அவங்களுடைய நுரையீரல் நல்லா இருக்கும், கல்லீரல் நல்லா இருக்கும், இதுவெல்லாம் நல்லா இருக்கும், சிறுநீரகம் நல்லா இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை. காசு இல்லை, பணம் இல்லை, அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சுவிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. இதைத்தான் அப்படி செலவு சொல்கிறாங்க. உங்களை உடல் நலத்தோடு அல்லாஹ் வச்சிருக்கிறானே, அது எவ்வளோ பெரிய நிஅமத்து, அதையும் புரிய மாட்டேங்கிறீங்க என்று அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாஜார் இருந்தாருங்க, அவருக்கு திடீரென்று சிறுநீர் வெளியே வரலை. அந்த ஹாஜாருக்கு
வலியால் துடிச்சு போனார். கடைசியில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த சிறுநீரை வெளியே எடுத்துட்டாங்க டியூப் வழியாக. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அவர் நல்ல மகிழ்ச்சியோடு இருந்தார். எந்த தொந்தரவும் இல்லை, துன்பமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வேதனையும் இல்லை, நல்ல நிலையில் இருந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு பில்லு கொடுத்தாங்க. அதை வாங்கி பார்க்குறாரு. ஃபீஸு 2 லட்ச ரூபா போட்டிருக்கு. அப்போ அழுகிறாரு. டாக்டர் கேட்டார், ஏங்க அழுகுறீங்க? இதை கட்டுவதற்குண்டான பணம் உங்கள்கிட்ட இல்லையா, அதனால தான் அழுகுறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டார். இந்த ஹாஜர் சொன்னார், அப்படிலாம் இல்லைங்க, என்கிட்ட பணம் இருக்குது, இதை நான் கட்டுவேன், அதை நினச்சி நான் அழலை. நீங்கள் ஒரே ஒரு தடவை என் உடம்பிலிருந்து சிறுநீரை வெளியேற்றினீங்க, அதுக்கு 2 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க. ஆனால் இத்தனை நாட்களும் இத்தனை வருடங்களும் எத்தனை தடவைகள் எனது ரப்பு இறைவன் சிறுநீரை வெளியேற்றினான், எந்த காசும் இல்லாமல் வெளியேற்றிக்கிட்டே இருந்தானுங்க. அதற்காண்டி இறைவன் என்கிட்ட எந்த ஃபீஸும் வாங்கலையங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை வெளியேற்றினீங்க 2 லட்சம். அப்படியானால் என் ரப்பு எவ்வளோ பெரிய நற்காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறான், அவனுடைய அருமையை இப்போது நான் புரிந்தேன், அதை நினச்சி தான் பண்ண அழுகுறேன் அப்படிங்களாங்க. இப்போ தெரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏழை வச்சுக்கிறேங்க. அந்த ஏழைக்கு ஒரு ஆள் சொன்னார், இந்தாப்பா ஒரு 2 கண்ணை தந்துரு, 5 கோடி ரூபா தர்றேன் அப்படின்றாரு. இவர் கண்ணை கொடுத்துருவார? அப்படின்னு சொல்லுவார், இந்தாப்பா என் பார்வை இழந்து நீ தர 5 லட்சத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது, நீ தர 5 கோடியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? அப்போ 5 கோடியை விடவும் 2 கண்கள் பிரதானமாக இருக்குது. இப்போ உடல் உறுப்புகளில் கண்களும் ஒன்று, இனி எத்தனையோ உறுப்புகள் இருக்குது, அதையெல்லாம் கணக்கு போட்டால் எத்தனை கோடி அவனோட உடம்புல போய் இருக்குது. அதை நினச்சி பார்க்காம காசு பணம் இல்லைன்றவொன்னே என்னை இப்படி வச்சுட்டு இருக்கிறானே இறைவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இறைவன் தந்த உடல் நலத்தை புரிய வேண்டும். அது மாபெரும் அருட்கொடை. மனிதர்களில் அதிகமானவர்கள் ஏனோ தெரியலை அதன் அருமையை உணராமல் இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே போல் பாருங்க, ஒரு மன்னர் வேட்டைக்கு போனார், வந்தார், தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டார், ஒரு இடத்துல கிடச்சிச்சு, குடிச்சிட்டாரு. இதை தன்னோட மந்திரிகள்ட்ட சொல்லிட்டு இருந்தார், தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டேன், கடைசியில் கிடச்சிச்சின்னு. சரி, இப்போ மந்திரி அவர்கிட்ட அந்த மன்னர்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அந்த மன்னர்கிட்ட எப்போவுமே ஒரு பழக்கம் என்னென்னா, என் நாடு என் தேசம், அப்போ நான் என் அப்படின்னே பேசுவார். அதனால் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அமைச்சர் என்ன செஞ்சார், ராஜாட்ட கேட்டார், மன்னர் அவர்களே, நீங்கள் கடுமையான தாகத்தில் இருக்கிறீங்க, குளிக்க தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இல்லாமல் நீங்கள் குடிக்காமல் இருந்தால் உங்கள் உயிரே போயிடும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஒரு ஆள் 1 கிளாஸ் டம்ளரில் தண்ணீர் வச்சுருக்கிறாரு. அவர் சொன்னார், இந்த தண்ணீரை நான் உங்களுக்கு தர்றேன், ஆனால் உங்கள் நாட்டில் பாதியை கொடுத்துடணும் எனக்கு அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துக்கு இங்கே என்ன செய்வீங்க மன்னரே அப்படின்னு கேட்டார் அமைச்சர். மன்னர் சொன்னார், என் நாட்டில் பாதியை கொடுத்துட்டு தண்ணீரை வாங்கி குடிச்சிடுவாங்க, ஏன்னா நான் தண்ணி குடிக்காவிட என் உயிரை போயிடுமே, நாடு என்ன பெருசு அப்படின்னு சொன்னார். இப்போ அமைச்சர் இன்னொரு கேள்வி கேட்டார். சரி, அந்த 1 டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டிங்க, உள்ளே போன தண்ணீர் வெளியே வரலை, சிறுநீர் வெளியே வர மாட்டேங்குது, வலியால் துடிக்கிறீங்க. இப்போது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, முடியலை. ஒரு வைத்தியர் சொல்கிறாரு, நான் வெளியேற்றுறேன் இந்த சிறுநீரை, ஆனால் ஒன்று, உங்கள் நாட்டில் பாதியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. நீங்கள் என்ன செய்வீங்க மன்னர் அவர்களே? பாதியை கொடுத்துருவேன், ஏன் வேதனை எப்படி என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் அந்த அமைச்சர் சொன்னார், மன்னர் அவர்களே, எப்போ பார்த்தாலும் என் நாடு என் தேசம் எனதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, உங்கள் நாட்டினுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 1 கிளாஸ் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, இதுக்கு தாங்க ஈக்குவலு. 1 கிளாஸ் தண்ணிக்கு 14 கொடுத்துங்கிறீங்க, உள்ளே போன தண்ணி வெளியே வரதுக்கு இன்னொரு 14 கொடுத்துறங்கிறீங்க. உங்கள் நாடு 1 கிளாஸ் தண்ணியோட மதிப்பு தாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, அவ்வளவுதான். இதில் போய் என் நாட்டு நீங்கள் பெருமடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அன்றாடம் சாதாரணமாக சாப்பிட்றோம், சாதாரணமாக குளிக்கிறோம், எவ்வளோ பெரிய நியமம் தந்துருக்கிறோம். நம்ம தூங்கிட்டாலும் கூட நம்முடைய உடலில் இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ளே போயிருச்சு உணவு, அதுக்கு பிறகு நாம் உண்டு, நம்ம ஆள் உண்டில் இருக்கிறோம், தூங்கிடுறோம். ஆனால் உடலுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. உள்ளே போன உணவு பிரிக்கப்படுகிறது, சத்தாக பிரிக்கப்படுது, தண்ணீராக பிரிக்கப்படுது, கழிவாக பிரிக்கப்படுது. உள்ளே இருந்து இவற்றையும் செய்வது யார்?
யார் செஞ்சிட்ருக்கோம்? நம்மளாம் செஞ்சிட்ருக்கோம். சாப்பிட்றதோடு நம்ம பணி முடிஞ்சு, நம்ம டியூட்டி முடிஞ்சு. உள்ள அத்தனை பணிகளையும் இறைவன் செய்கிறான். இப்போ உள்ள உறுப்புக்கள் நல்லா இருந்தால் தான் இதில் நடக்கும். யார் அல்லாஹ் நல்லா வச்சா? அல்லாஹ் தான் நல்லா வச்சான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மனிதர்கள் அதிகமானவர்கள் 2 நற்பெயர்களை புரியாமல் இருக்கிறார்கள். ஒன்று உடல் நலம், இன்னொன்று ஓய்வு நேரம். அதை ஒவ்வொரு மனிதனும் புரியணும். புரிந்துட்டா ரப்புக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த அவன் ஆரம்பித்து விடுவான். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மருத்துவம் அப்படிங்கிறது 2 வகை. ஒன்று என்ன? வருமுன் காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த வருமுன் காக்கங்கிறது இந்த தொற்று நோயெல்லாம் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பார்க்குறோம்ல, இந்த மூளை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், கொரோனாவில் என்ன பாடுபட்டோம், எல்லாரும் மாசு கட்டிக்கிட்டு இருந்தோம். அதே போல் மெட்ராஸ் ஐ கண் வலி வந்துட்டால் அப்படியே பரவும் எல்லாருக்கும். இப்படி தொற்று நோயின்னு ஒன்று இருக்குதுங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சொல்லி தந்தாங்க. நீங்கள் ஒரு ஊரில் காலரா நோய் பரவி கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போகாதீங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, நீங்கள் இருக்கிற ஊரில் காலரா நோய் பரவிக்கிட்டு இருந்தால் அந்த நோய்க்கு பயந்து அந்த ஊரை விட்டு வெளியேறாதீங்க அப்படின்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நம்ம யோசிக்கலாம், காலரா உள்ள ஊருக்கு போகக்கூடாது, சரிதான். ஏன் அந்த ஊருக்கு நம்ம போனால் அந்த நோய் நமக்கும் தொற்று கொள்ளும், அது சரிதான். ஒரு ஊரில் நம்ம இருக்கும்போது அங்கே தொற்று அந்த காலரா நோய் இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியே போகாதீங்க என் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நம்ம அங்கேயே இருந்தாக்கா காலரா நோய் நம்மையும் தொற்று கொள்ளுமே, நமக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டால், நீங்கள் காலரா உள்ள அந்த ஊரிலேருந்து போனீங்கன்னு வச்சுக்கிறீங்க, நீங்கள் மட்டும் போக மாட்டீங்க, அந்த காலராவுடைய கிருமிகளையும் சேர்த்து சுமந்துட்டு தான் போவீங்க. அந்த கிருமி உங்களை ஒன்றும் செய்யலை இது வரைக்கும். ஏன்? உங்கள்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதனால உங்களை ஒன்றும் பண்ணலை, மற்றவங்களெல்லாம் தாக்கிடுச்சு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆனால் கிருமி உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் அடுத்த ஊருக்கு போனீங்களாக்கா அந்த ஊரில் போய் இந்த கிருமியை இறக்குமதி பண்ணிடுங்க. அங்கே உள்ள ஊர் மக்களுக்கெல்லாம் அது பரவும். ஏங்க, உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக இன்னொரு ஊர் மக்கள் எல்லோருக்கும் அந்த நோயை கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? போகாதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த நோய் கிருமியின் மூலமாகத்தான் வியாதியெல்லாம் பரவுதுன்னு இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்ததுனால தான் இப்படி சொன்னாங்க. எவ்வளோ துல்லியமாக சொல்லலாம் பாருங்கள். நீங்கள் போகாதீங்கன்னு மட்டும் இல்லை, ஊரை விட்டு வெளியேறாதீங்க, எவ்வளோ பெரிய துல்லியமான பாயிண்ட் அது. இப்போ இன்றைக்கி தொற்று நோயின்னு ஒன்று இருக்குது. எதனால் ஏற்படுது? உணவுனால் ஏற்படுது, தொடுதல்னால் ஏற்படுது, காற்றுனால ஏற்படுது, அல்ல நீரினாலும் ஏற்படும். இதில் தான் அந்த கிருமிகள்லாம் பரவும். இதில் பல வகையாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அது சொன்னாங்க, நோய்வாய்ப்பட்ட ஒட்டகத்தை உடல் நலத்தோடு இருக்கிற ஒட்டகை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவாதீங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? இதுவும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நோய்வாய்ப்பட்ட ஒட்டகம் நல்லா இருக்குது, இன்னொரு இடத்துல இன்னொரு ஒட்டகம் அங்கே கொண்டு போகாதீங்க. ஏன்? இந்த ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய நோய், சிரங்கு நோய்னு வச்சுக்கிறேங்க, இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் சொல்லி சிரங்கு ஏற்படும். இது அங்கே போனால் நல்லா இருக்குது ஒட்டகம், அங்கே கொண்டு போய் இந்த ஒட்டகம் அங்கே போய் சேர்த்துனாங்க. அதெல்லாம் அப்படி செய்யாதீங்க. அப்போ தொற்று நோய் இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் வரும் முன் காக்க வேண்டும் அப்படிங்கிறதுல. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னேற்பாடாக இருக்கிறோம்ல, அதே போல் இதுன்னு அப்படி தான். சுகர் பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும், அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா மீறி சாப்பிட்டா அதனுடைய விபரீதங்கள் நம்ம அனுபவிக்கணும் அல்லவா. அதே போல் சில பேர் கொலஸ்ட்ரால் இருக்கும். அப்போ கொலஸ்ட்ரால் உருவாக்குற உணவுப் பொருளையெல்லாம் தவிர்த்திடணும். மீறி சாப்பிட்டாக்கா அதோடைய விளைவு நமக்கு தான். அதான் வருமுன் காக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் உஷாராத்தானே இருக்கிறோம். ஒரு ஆள் அளவு கடந்த உஷாரு எல்லாத்திலையும். எப்படி? அவர் பஸ்ஸில் ஏறினார். ஏறினோடனே கண்டக்டர்கிட்ட 2 டிக்கெட் எடுத்தார். பக்கத்து உள்ளவர் கேட்டார், நீங்கள் ஒரு நாள் தானே ஏறினீங்க பஸ்ஸில், ஏன் நீங்கள் 2 டிக்கெட் எடுத்தீங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒரு டிக்கெட்டு காணா போயிட்டா என்ன செய்கிறது, அதுக்காக தான் நான் 2 டிக்கெட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ இவர் கேட்டார், அந்த 2வது டிக்கெட்டும் காணா போயிட்டா என்ன செய்யுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நான் ஏற்கனவே பஸ் பாஸை எடுத்து தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பஸ் பாஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒரு டிக்கெட்டு இல்லை, 2 டிக்கெட் வேறு. ஏன்? முன்னேற்பாடம்.
இது இந்த மாதிரி முன்னேற்பாடு சில பேர்கிட்ட இருக்கும். ஆனால் நோய் விஷயத்தில் மிக முன்னேற்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இன்னொரு கேள்வி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்களங்க, தொற்று நோய் என்பது இல்லை அப்படி ஹதீஸ் இருக்குதுல்ல, லா அதுவா, தொற்று நோய் என்பது கிடையாது அப்படியும் ஹதீஸ் இருக்குது. நீங்கள் தொற்று நோய் உண்டுங்கிறதுக்குள்ள ஹதீஸையும் காமிச்சிட்டீங்க. அப்போ எப்படி புரிவது? ஒன்றுக்கு இன்னொரு ஹதீஸ் முரணா? கிடையாது, ரெண்டு சரிதான். ஒவ்வொரு கோணத்தில் தொற்று நோய் இல்லை என்றால் அந்த நோய்க்கே அந்த பவர் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் நாடுனா யாருக்கு இந்த நோயை கொண்டு போகணும்னு அவங்களுக்கு அல்லாஹ் கொண்டு போவான், யாருக்கு கொண்டு போக விரும்பலையோ அவங்களுக்கு கொண்டு போக மாட்டான். அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அப்போ தொற்று நோய் இல்லை என்றால் நோய்க்கே இயற்கையிலே அந்த சக்தி இல்லை. இப்போ தொற்று நோய் உண்டுன்னு வருது ஹதீஸில் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நாடினால் அந்த நோய் இன்னொருவரை போய் தொற்றிக்கொள்ளும். அதான் கருத்து. அதில் ரெண்டுக்கும் முரணே கிடையாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அதுவா, தொற்று நோய் இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், இல்லை தொற்று நோய் இல்லைன்னு நீங்கள், என்னட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, நல்ல ஒட்டகங்க யார சொல்லலாம், எந்த அளவுக்கு தலகாத்தனம், துள்ளி விளையாடும், மானை போல. உதாரணம் காட்டுறாங்க சஹாபி, மான் எப்படி துள்ளி ஓடும் அந்த மாதிரி ஓடுனுச்சு என் ஒட்டகம். அந்த இடத்துக்கு வந்துச்சு ஒரு சொரிசரங்கு பிடிச்ச ஒட்டகம், அந்த சொரிசரங்கு என் நல்லா இருந்த ஒட்டகத்தில் ஒட்டிக்கிடுச்சே. நீங்கள் சொன்னீங்க இப்போ தொற்று நோய் இல்லைன்னு, தொட்டிருச்சே யார சொல்லலாம் என்ன அந்த சஹாபி கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த சஹாபியை பார்த்து, ஃபமன் அஅதல் அவ்வல, சரிங்க அந்த ஒட்டகத்திலே இருந்து உங்கள் ஒட்டகத்துக்கு வந்துருச்சு, சரி முதலாக இந்த சொலிசரங்கு ஒரு ஒட்டகத்துக்கு வந்திருக்கும்ல, அந்த ஒட்டகம் எப்படி வந்துச்சு அது சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஒரு ஒட்டகம் வந்துச்சு, சரி இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே எல்லாம் சரிதான். ஆரம்பமாக ஒரு ஒட்டகத்துக்கு வந்திருக்கும்ல, அது எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் கொடுத்தது தானே. அப்போ இது என்ன வழங்குது, அல்லாஹ் நாடுனா போகும், இல்லைன்னா போகாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மெட்ராஸை கண்வழி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டு பிள்ளைவெல்லாம் ஸ்கூலுக்கு போகும், அந்த ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு கண்வழி வந்திருக்கும் மெட்ராஸை, நம்ம வீட்டு பிள்ளை அதை அப்படியே விலைக்கு வாங்கிட்டு வந்துடுங்க, சும்மா வாங்கிட்டு வந்துடும், விலைக்குங்க சும்மா வாங்கிட்டு வந்துடணும்னு வைங்க. வீட்டுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட அந்த கண்வழி மெட்ராஸை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பரவும். வீட்டில் எல்லாருக்கும் பரவுமா? இல்லை, 5 பேருக்கு நம்ம இங்கே 3 பேருக்கு பரவும், 2 பேருக்கும் வந்திருக்காது. இப்படி நடக்குதுல்ல. இப்போ மெட்ராஸ் ஐ அப்படிங்கிற கண் வலிங்கிறது ஒரு நோய் உண்டு, அது தொற்று நோய் தான். ஒரு ஆளுக்கு வந்தால் இன்னொரு ஆளுக்கு வருது, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தானே. அடுத்து அந்த நோய்க்கே அந்த பவர் இருக்கா? இல்லை. ஏன் அந்த நோய்க்கே அந்த பவர் இருந்தால் வீட்டில் 5 பேர் இருந்தாங்கல்ல, 3 பேருக்கு வந்துச்சு, 2 பேருக்கு வரல. அந்த நோய்க்கே அந்த பவர் இருந்தால் வீட்டில் 5 பேருக்கும்ல அந்த நோய் வந்திருக்கானு, கண்வழி வந்திருக்கானு. அந்த கண்வழி வந்துடக்கூடாதுன்னு சில பேர் மறைச்சியெல்லாம் பேசுவாங்க, ஏன் நேருக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க கண்ணை, ஏன்னா அங்கே உள்ள இது நோய் வந்துடும்னு சொல்லி. அப்போ 3 பேருக்கு வந்துருச்சு, 2 பேருக்கு வரலைங்க. ஏன்? அப்போ நோய்க்கே அந்த பவர் இல்லை. சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க, ஏன் தெரியுமா அந்த 2 பேருக்கு வரலை, நோய் எதிர்ப்பு சக்தி அங்கே இருந்துச்சு, அதனால் அங்கே வரலை. இவங்க 3 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, அதனால் வந்துருச்சுவாங்க. சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அந்த 2 பேருக்குன்றீங்கல்ல, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க 2 பேரும் கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே கொடுத்தான். ஆக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் தான் நோய் பரவும், இல்லையானால் பரவாது. அதனால பரவும் என்றும் இருக்கிறதே, நோய் பரவாது என்றும் இருக்கிறதே, ஒன்றுக்கொன்று முரண்படுகிறதே. முரண்படலை, விளக்கம் கொடுத்தா முரண்படலை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னால் நடக்க முடியாது சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்து சொல்கிறேன், என்னால் நடக்க முடியும். வெளிப்படையில் பார்த்தா ஒன்றுக்குள்ள 2 முரண் மாதிரி தெரியுது, ஆனால் முரண் இல்லை. என்னால் நடக்க முடியாது, சுயமாக நடக்க முடியாது. என்னால் நடக்க முடியும், இறைவன் தந்த ஆற்றலால் நடக்க முடியும், அவ்வளோதான். இவங்க முரண் இல்லையில. என்னால் பார்க்க முடியாது, என்னால் பார்க்க முடியும். வெளிப்படையில் பார்த்தா முரண், யதார்த்தத்தில் முரண் இல்லை. என்னால் சுயமாக பார்க்க முடியாது, அதை என்னால் பார்க்க முடியாது. இறைவன் தந்த அந்த ஒளியால், கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியால் பார்க்க முடியும். இது யதார்த்தம். அதில் 2மே சரிதான். ஏங்க நம்மளால எல்லாருனாலையும் நடக்க முடியும்னு சொன்னால் நொண்டியை யாரும் இருக்க மாட்டாங்களாங்க ஊர் உலகத்தில், முடவர்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ இது என்ன புரியுது, நடப்பது என்பது நம்ம கையில் இல்லை, யாருக்கு அந்த சக்தியை கொடுக்குறானோ அவங்க நடக்க முடியும். சரி, பார்த்தல்ங்கிறது நாம் உருவாக்கி கொண்டதா?
கண்ணை நம்ம படைச்சு கொண்டோமா? கண்ணில் இருக்கக்கூடிய ஒளியை தான் நாம் உள்ளாக்கி கொண்டோமா? இல்லையே. அப்படி உருவாக்கி கொள்ள முடியும்னு சொன்னால் உலகத்தில் குருடர்களே இருக்க மாட்டாங்களே, அவங்கவுங்க உருவாக்கி கொள்வாங்களே. ஏன் சில பேர் கண் தெரியலை? அப்போ அல்லாஹ் நம்ம கொடுத்தான் பார்க்குறோம், அவங்களுக்கு கொடுக்கல பார்க்கல. அப்போ இது முரண் கிடையாது. அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொற்று நோய் என்பது இல்லை. அப்படின்னா நோய்க்கேற்ற ஆற்றல் இல்லை. அப்போ நோய் பரவும் செய்யும். அல்லாஹ் நாடினால் நாடியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்ற கருத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க. சரி, வருமுன் காக்க வேண்டும், இதை பற்றி நம்ம சொன்னோம், நம்ம மார்க்கம் சொல்லுகிறது. ரெண்டாவது என்ன? நோய் வந்துடுச்சு, வந்த பின் போக்க வேண்டும். நோய் வந்துட்டா அது போக்க வேண்டும், சிகிச்சை செய்யணும். எல்லாம் அல்லாஹ் பார்த்துருவான்னு நிம்ம இருக்கக்கூடாது. சில பேர் நோய் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். சுபா கொடுப்பவன் யார்? அல்லாஹ். ஆகவே நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னாக்கா என்னங்க? ஏன்? சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் மார்க்கம்தான் சொல்லி தருகிறது. அல்லாஹ் தானே ரிஸ்க் தரலாம், அல்லாஹ் ரிஸ்க் தரலாம். அந்த அல்லாஹ் என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருந்தால் வேலை செய்ய போகாமல் சம்பாதிக்க போகாமல் அல்லாஹ் தானே தரலாம். அல்லாஹ் தான் என் கூட இருக்கிறான் இல்லைப்பா. நீ சம்பாதிக்கணும், அப்போ தான் அல்லாஹ் தருவான். வியாபாரம் செய்யணும், அப்போ தான் அல்லாஹ் தருவான். ஒவ்வொன்றும் காரணத்தை வச்சுருக்கான்ல. அந்த மாதிரி நோயை தருவதும் இறைவன், அதை அகற்றுவதும் இறைவன். ஆனால் அதுக்கு சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டியது நமது கடமை. சரி, இந்த சிகிச்சை முறை 2 வகை இருக்கிறது. ஒன்று மருந்து சாப்பிட்றது. நம்மளாம் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்றோம், அது போல் டானிக் குடிக்கிறோம், ஊசி போடுறோம், இது ஒரு வகை. இன்னொன்று துஆ. அதான் 2 வகை. தவா ஒன்று, துஆ ஒன்று. தவாவுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, துஆ அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிடைக்கும், அதுவும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் தவாவை விட துஆ தான் ரொம்ப கனமானது, வெயிட்டானது, அதுதான் பவர் ஜாஸ்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்திருக்கிறதுல சஹாபா பெருமக்கள், இந்த ஹதீஸை அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபா பெருமக்கள் வெளியூருக்கு போயிருந்தாங்க. வர்ற வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க. அந்த ஊரில் ஊர் மக்கள் எல்லாம் விருந்தாளிகளுக்கு, வெளியூரில் வந்த விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கலை. அந்த காலத்து நடைமுறைன்னு ஒன்று இருந்தது. என்ன? வெளியூர்லேருந்து வந்துட்டா, வெளியூர்லேருந்து வந்தவங்க தங்குறதுக்குன்னு ஒரு சத்தம் கட்டி வச்சுருப்பாங்க. காலையில் போய் பார்ப்பாங்க, யாரும் வந்திருக்காங்களா, வந்திருக்காங்க, சாப்பாடுலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வழக்கம். ஏன் எல்லா ஊர்லேயும் இருக்குது? இந்த ஊருக்காரங்க வெளியூர் போனாலும் இவருக்கு அங்கே நடக்குதுல்ல, அதனால் எல்லா ஊர்லேயும் இப்படி உண்டு. அப்படி இருந்தால் தான் முடியும். இப்போ மாதிரி கிடையாது. இப்போலாம் யாரும் எவருக்கும் உணவுலாம் கொடுக்க தேவையில்லை. சட்டப்பையில் காசு இருந்தால் போதும், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்ருவோம், விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்து அப்படி இல்லைங்க. சட்டப்பையில் காசு என்ன, மூட்டை நிறைய தங்க காசை வச்சுருந்தாலும் சரிதான், ஊருக்காரவங்க சாப்பாடு கொடுத்தாதான், அல்ல நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாதான், எந்த ஹோட்டலும் இருக்காது. அதனால் அந்த காலத்து நடைமுறை என்ன? வெளியூர்லேருந்து வந்தால் அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்வாங்க. சஹாபா பெருமக்கள் அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் கவனிக்கலை, அந்த காலத்து கலாச்சார அடிப்படையில் செய்யலை. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊர் மக்களுடைய தலைவருக்கு ஒரு விஷம் சென்று தீண்டிருச்சு, விஷம் ஏறிடுச்சு. வேதனையால் துடிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை வைத்தியர்களும் சிகிச்சை செஞ்சாங்க, விஷம் இறங்கவே இல்லை. கடைசி அவங்களுக்குள்ளே பேசாங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கல்ல நம்ம ஊருக்கு, அவங்களும் யாராவது வைத்தியர் இருப்பார்ல, அவள்கிட்ட போய் கேட்போமே அப்படின்னு நினச்சாங்க. வாங்க போவோம். வந்து சொன்னாங்க, நம்ம சாபாக்கள் வந்து சொன்னாங்க, நான் வர்றேன், நான் மந்திரம் படிப்பேன், சிவா ஆகும், ஆனால் இலவசமாக செய்ய மாட்டேன். ஏன்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு நீங்கள் விருந்தோம்பல் செய்யணும் அல்லவா, ஆனால் செய்யலை இல்லை, அதனால் நான் செய்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு தகுந்தவாறு சன்மானம் தரணும் அப்படின்னா. தர்றோம் அப்படின்ட்டாங்க. என்ன? சில ஆடுகளை தரணும் அப்படின்ட்டு. இந்த சாபி போனாங்க, அல்ஹம்து சூரா ஓதுனாங்க, அதில் ஊதுனாங்க, விஷம் அப்படியே அந்த கிழமை இறங்கி போய்விட்டது. தலைவர் அழகாயிட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதனால் அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் ஆட்டும் மந்தையையும் பரிசாக கொடுத்துட்டாங்க. வாங்கினது பிறகு இப்போ சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் பேச்சு நடைபெறுது. ஏங்க, நம்ம குர்ஆனை தானே ஓதணும், அதுக்கு போய் கூலியை வாங்கிட்டோமே, குர்ஆனை ஓதுனா கூலி வாங்கலாமாங்கிறது நமக்கு தெரியலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரைக்கும் நம்ம கேட்கல. அதனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவோம், இந்த மாதிரி நடந்துச்சுட்டு. அவங்க சரின்னு சொன்னால் நம்ம பங்கு போட்டு கொள்ளலாம், இல்லைன்னா வேணாம். சரி போயிட்டாங்க.
பெருமக்கள்லாம் செல்லதாசங்கிட்ட போய் நடந்ததை சொன்னாங்க. இந்த மாதிரி நடந்து யாரை சொல்லலாம், ஆட்டு மந்தை தந்துட்டாங்க, இது எங்களுக்கு கூடுமா, நாங்கள் எங்களுக்கு மத்தியில் பங்கு வச்சு கொள்ளலாமா அப்படி கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன பங்கு வச்சு கொள்ளலாமாவா, பங்கு வச்சு கொள்ளுங்க, அது மட்டும் இல்லை இல்ரிபு லீ பி சஹமின், எனக்கு அதில் ஒரு பங்கு போடுங்க அப்படின்ட்டாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த சஹாபாவெல்லாம் போனாங்க, ஸ்பாட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு பங்கு சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தானே இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் பங்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் தெரியுமா பங்கு? அல்ஹம்து சூரா தானே ஓதுனாங்க அந்த சஹாபி. அந்த அல்ஹம்து சூராவை கற்றுக் கொடுத்தது யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்க சொல்லிக் கொடுக்க போய் தானே அல்ஹம்து சூராவை அவங்க ஓதுனாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் பங்கு வந்துடுது, அதில் எனக்கும் ஒரு பங்கு போடுங்க அப்படின்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஒரு ட்ரீட்மெண்ட். இது துஆ, தவா இல்லை, துஆ இது. அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இன்னொரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு நோயாளி யாராவது பார்க்க போனால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக 7 தடவை ஓதுவாங்க. அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒரு நோயாளி அவங்ககிட்ட வந்தாலும் சரி, அல்லது நோயாளியை பார்க்க இவங்க போனாலும் சரி, அப்போதும் அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அஸிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா அப்படிங்கிறத ஓதுவாங்க. சரிங்க, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட், 2 ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு வருமுன் காக்க வேண்டும், 2. ரெண்டாவது வந்த பின் போக்க வேண்டும். அந்த நோய் வந்த பின் போக்க வேண்டும். அது போக்குவதில் 2 வழிமுறைகள், ஒன்று துஆ, இன்னொன்று தவா. இப்போ துவாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தவா. தவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தாங்க. அதில் பிரதானமானது அல் அஸ்ல், அதுதான் தேன். தேன் மிக முக்கியமான முறை. தேன் வைத்தியம் என்றே ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது. தேன் வைத்தியம் என்று பல புத்தகங்கள் வந்துடுச்சு, தமிழ் மொழியிலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ இந்த ஆயுர்வேத மருத்துவம்லாம் என்ன செய்வாங்க, சூரணம் கொடுப்பாங்க, பொடி மாதிரி மலிச்சு இது கொண்டு தான் இருக்கு, அது செய்வாங்க, கொண்டு போய் தேனில் கலந்து சாப்பிடுங்கம்பாங்க. ஏன்னா அந்த தேன் கலந்தால் தான் அந்த சூரணத்துக்கே பவர். அவ்வளோ பெரிய முக்கியமான மருந்து. ஆனால் அதுக்கு முறை இருக்கிறது. சுடுதண்ணில் கலந்து குளித்தா இந்தந்த பலன் கிடைக்கும், பச்சை தண்ணில் அந்த தேனை கலந்து குளித்தா இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் இருக்குது. இந்த தேனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு. இந்த தேன் இருக்கிற தேனி உடைய வயிற்றிலிருந்து ஒரு பானம் சுரக்கிறது. அதனுடைய கலர், நிறம் வித்தியாசமாகவும் இருக்கிறது, பலதரப்பட்டதாக இருக்கிறது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அந்த தேனிலே மக்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான். அதனால தானுங்க ஒரு சூறாவுக்கு பேர் அந்நஹல். 114 சூறா இருக்கிறதுல குர்ஆன்ல ஒவ்வொரு சூறாவுக்கும் பேர் இருக்குதுல்ல. ஒரு சூறாவுக்கு பேர் என்ன? அந்நஹல், தேனி. ஏன்னா அந்த தேனிங்கிறது ஈ வகை சார்ந்தது தான். தேன் பிளஸ் ஈ, தேனி. அது ஈ தானே அது, அதனால தான் தேனின்னு வந்துச்சு. அல்லாஹ் அந்த சூறாவுக்கே அப்படி ஒரு பேரை கொடுத்துருக்கான்னு சொன்னால் தேனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு ஷிஃபா இருக்குதுங்க அதில் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்கல்ல, அலைக்கும் பிஷ்ஃபாஇன், 2 நிவாரணிகளை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒன்று அல் அசல் தேன், இன்னொன்று அல் குர்ஆன். குர்ஆன் 2 இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 2ஐயும் எடுத்துக்கிற வேண்டியதுதான். தேனு அதே போல் குர்ஆன் 2 எடுத்துக்கொள்ளுங்கன்னாங்க. தேனுங்கிறது தவா வகையை சார்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தடவை ஒரு சஹாபி வந்தாங்க, யாரை சொல்லலாம், என் சகோதரருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தேனை கொடுங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து வர்றாரு, யாரை சொல்லலாம், தேனை கொடுத்தா இப்போ வயிற்றுப்போக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்றாரு. போய் கொடுங்க மறுபடியும் அந்த தேனை அப்படின்னாங்க. மறுபடியும் போயிட்டு வந்து சொன்னார், இன்னும் அதிகமாகிடுச்சு, நிற்கல அப்படின்றாரு. 3 தடவை இப்படி நடந்துச்சு. 4ஆவது தடவையும் அவர் வந்து சொன்னார்ல, யார் சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க, வயிற்றுப்போக்கு நிற்கல அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்லியிருக்கிறான். ஏன் அல்லாஹ் சொன்னது என்ன? தேனில் ஷிஃபா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். இப்போ கதப பத்தனு அஹீக, உன் சகோதரருடைய வயிறு தான் இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் அல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டேன் ஷிஃபா இருக்குண்டு, இப்போ போய் கொடுங்க அப்படின்னாங்க. போனாலும் கொடுத்தாலும் நின்றுச்சு. வந்தார், யார் சொல்ல இப்போ நின்றுச்சு அப்படின்னு.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்த இந்த ஹதீஸ் முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் கேட்கலாம் 3 தடவை ஏன் அதிகமானிச்சு அப்படின்னு கேட்கலாம். ஏங்க பொதுவாக ஒரு நோய் வந்துட்டா அதுக்குலாம் மருந்து சாப்பிட்டா மருந்து சாப்பிட்டோன்னா உடனே ஸ்பாட்டில் நிற்குமா? இப்போ கூட மருந்தெல்லாம் சாப்பிட்றோம், மாத்திரையே சாப்பிட்றீங்க. காய்ச்சல் வந்தால் 3 நாளைக்கு எழுதி தரலாங்க. காலையிலும் மழையும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஏன் காலையில் நின்றுது, சாயங்காலம் வந்துடுது காய்ச்சல். அதுபோல் வயிற்றுப்போக்கு ஏற்படுது, 3 வேலையை தர்றாங்க. பல்லு வலி ஏற்படுது, 3 வேலையை தர்றாங்க. ஏன் உடனே நிற்காதுங்க. ஆனால் இந்த சாமி அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க தேனை இப்படி குடித்தவங்க நிற்கும் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டது. அது அப்படி ஆகலை. அதான் சொன்னாங்க அவசரப்படைங்க, ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்தில் தான். எல்லாம் உண்மை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் சுபாவும் கிடைத்து விட்டது. ஆனால் தேனுன்னு சொன்னால் நல்ல தேனாக இருக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி ஒரிஜினல் தேன் கிடைக்குதா? கிடைக்கலை. ஏதாவது காட்டு பகுதியில் யாராவது தோட்டங்களில் இருந்து எடுத்து நமக்கு தந்தால் தான். நீ கடையிலெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கிறேங்க, அதெல்லாம் கலப்படம் தான். ஆனால் ஒரிஜினல் நேச்சுரல் தேன் பேரை மட்டும் போட்டுருவாங்க. ஆனால் அது உண்மையில் நேச்சுரலாக இருக்காது. அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இது உண்மையான ஒரிஜினல் தேன் அல்ல அப்படிங்கிறது என்ன ஆதாரம்? அந்த தேன் பாட்டிலில் எக்ஸ்பைரி டேட்டு போட்டிருக்கும். எக்ஸ்பைரி டேட்டு போட்டாலே ஒரிஜினல் தேன் இல்லைங்க. ஒரிஜினல் தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பழைய தேனுக்கு தானே விலை அதிகம். புது தேன் இருக்குது, பழைய தேன் இருக்குது. கடையில் நீங்கள் வாங்க போகிறீங்க, எதுக்கு காசு ஜாஸ்தி? பழைய தேனுக்கு தான் காசு ஜாஸ்தி. நாளாக அதுக்கு மதிப்பு கூட. அப்போ அதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. இப்போ நீங்கள் வாங்குகிற எல்லாத்தையும் எல்லாம் கம்பெனிகள் போடுறது தான். கம்பெனி தான் போடுறான், ஒரிஜினலும் போடுறான், எக்ஸ்பைரி டேட்டும் போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலப்படம் இல்லாத தேனு கிடையாது, கலப்படம் இருக்குதுன்னு அது அர்த்தம். இதில் இன்னும் சில பேர் மோசமான கலப்படம் ஒன்று இருக்குங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம்லாம் ஒருத்தன் தேனை வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல இந்த தேன் அடையும் வச்சுருப்பான். 2 கொஞ்சம் தேனி இருக்கோ அதையெல்லாம் அந்த அடையை போட்டு வச்சுருப்பான். அதில் சக்கரைப்பாகு ஊற்றி வச்சுருப்பான். பார்த்தாக்கா இப்போ தான் நான் இறக்கிட்டு வந்தேன் காட்டிலேருந்து அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஏற்பாடு. சில பேர் இதை நம்பிடுறாங்க. இப்போ கொண்டு வந்திருக்காங்க, காசு கொடுத்து அனுப்பி போயிடுறாங்க. நான் சொல்கிறது, காசு கொடுத்து இதை வாங்கி சாப்பிடாதீங்க என்பது மட்டுமல்ல, அவன் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்? அவன் விற்கிற இந்த தேனு நீங்கள் சாப்பிட்டா நோய் போகும் என்பதல்ல, இல்லாத நோயெல்லாம் வந்து சேர்ந்துடும். அவ்வளோ மோசமானது அது. அவன் நம்ப வைக்கிறதுக்கு தான் அடையை வச்சுக்கலாம். அதே அடையை தான் நாளைக்கும் கொண்டு போவான், அதே அடையை தான் கொண்டுவான். அது பூச்சிகளையும் அப்படி தான் ரெடியாக வச்சுருப்பான். அது போட்டு சக்கரைப்பாகு ஊற்றி அப்படியே விற்றுக்கிட்டே இருப்பான். இதை தயவு செய்து வாங்கிறாங்க. ஏன்னா இது கலப்படம். எல்லாத்தையும் கலப்படம் ஆகி போச்சு. தேனில் மட்டுமா கலப்படம்? நம்ம உண்ணுகிற எல்லாத்தையும். நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு அந்த காலத்து வாங்குவாங்க, அந்த கலர் மாறி இருக்கும். அதனால் இப்போ அப்படி இல்லை, நாட்டுக்கோழி முட்டை விற்கிறாங்க, அந்த மஞ்சள் கலர் தான். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை அல்லாது, கலரை மாற்றிடுறாங்க. எல்லாத்துலேயும் இப்போ கலப்படமே ஆகிப்போச்சு. எந்த அளவுக்கு கலப்படம்? ஒரு ஆள் வாழ்க்கையை வெறுத்து போய் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேணாம், மௌத்தா போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஷத்தை குடித்தான். ஆள் பொழைச்சிக்கிட்டாங்க, மௌத்து வரல அவனுக்கு. ஏன்? விஷத்தில் கலப்படம். விஷம் ஒரிஜினலாக இருந்தால் தான் மௌத்தா போவான். சரி, விஷம் சாப்பிட்டவன் பொழைச்சிக்கிட்டானே அப்படிங்கிற சந்தோஷத்தில் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஹல்வா கட்டி சாப்பிட்டாங்க. ஏன்? விஷம் குடிச்சுங்கொள்ள ஆள் பொழைச்சிட்டாங்க அம்மாள் அப்படின்ட்டு ஹல்வா கட்டி சாப்பிட்டாங்க. எல்லாருமே மௌத்தா போயிட்டாங்க. ஹல்வாவில் கலப்படம். இப்போ இது என்ன வந்துன்னா, எதுவுமே விதிவிலக்கு இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. கொள்கையும் அப்படி தானே. சுன்ன ஜமாத்து கொள்கையில் சில பேர் நாங்களும் சுன்ன ஜமாத்து, ஆனால் வஹாபித்து கொள்கை கலப்படமாகி கிடக்கு. ஆனால் அவர் சொல்கிறது நாங்களும் சுன்ன ஜமாத்து கிடையாது. சுன்ன ஜமாத்துனா சுன்ன ஜமாத் கொள்கை மட்டும் இருக்கணும். அதில் 50% சுன்ன ஜமாத்து வச்சுக்கிட்டு இன்னொரு 50% வஹாபித்து கொள்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் சுன்ன ஜமாத்துல கலப்படம், அந்த கலப்படம். ஆக ஒரிஜினலாக இருக்கணும் எதாக இருந்தாலும். அதே போல் இந்த தேன் நாம் சாப்பிடுகிறோம் அல்லவா, அதுவும் ஒரிஜினலாக இருந்தால் அழகிய நிவாரணமாக அது அமைந்திருக்கிறது. இந்த தேனீக்கு உண்டான சிறப்பை நம்ம சொல்லணும். தேனி எல்லாம் எப்படி படைச்சு வச்சுருக்கான். ஒரு சொட்டு தயாரிக்க எத்தனை மலர்களை போய் அடையுது தெரியுமா? ஒரு சொட்டு தேனை உண்டாக்க நமக்கு என்னமோ உலகம் கிடைச்சிருது ஒரே நேரத்தில். அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய பின்னணி உழைப்பு. அதனால தான் உழைப்புக்கு உதாரணமாக தேனீக்களை சொல்லுவாங்க. தேனி மாதிரி உழைக்கிறாங்க அப்படிம்பாங்க. அந்த அளவு அது உழைக்குது. அந்த தேனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் தெரியுமா? 1,00,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்குது. நம்மளால் இப்படி ஓட முடியுமா? அது பறக்கும். 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்.
அதே போல் 40 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லும். நம்ம போக முடியுமா, ஓட முடியுமா 40 கிலோமீட்டர் வேகத்தில்? தேடி போங்க. அவ்வளவு பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, அவ்வளோ பவர் எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால தான் சூறாவுக்கு பெயர் சூரத்துல் நஹல், தேனி சூரா என்று. சரி, அது மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து இன்னொரு மருந்தையும் ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. மாஉ ஜம்சம், ஜம்சம் தண்ணீர். எவ்வளோ பெரிய ஷிஃபா அது! நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாஉ ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, ஜம்சம் தண்ணி எதற்காக வேண்டி அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றி வைக்கப்படும். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்கள் என்ன உகது குடிங்க, மனக்கவலையாக இருக்குது, வாழ்க்கை நிம்மதி வேணும், அப்படியா குடிங்க. அதை எண்ணெயத்தை வச்சு குடிங்க, கவலை போயிடும். அதுபோல் உடலில் நோய் இருக்கிறது, அந்த நோயெல்லாம் எனக்கு தீரணும் என்று நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு குடிங்க, நோய் தீரும். இல்லை நம்ம சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கங்க. எந்த நோக்கத்தை நீ நீயத்தை வச்சுக்கிட்டு ஜம்சம் நீரை குடிக்கிறீங்களோ உங்கள் நோக்கம் நிறைவேறுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல் பாருங்கள், இந்த ஜம்சம் நீரை குளிக்கிறதுக்கு அங்கே உம்ராவுக்கு ஹஜ்ஜு போனவங்கெல்லாம் நிறைய குளிப்பாங்க, பாக்ஸாக இருக்கும். அதில் நாட்கோல்டை பார்த்து தான் நம்ம குடிக்கணும். நீங்களும் உம்ராவுக்கு போனால் சொல்கிறேன், அதில் ஹஜ்ஜுக்கு போனால் சொல்கிறேன், அதில் பாக்ஸாக அடிக்கிறதுக்குமா நாட் கோல்டு அப்படின்ட்டு ஒரு இடையில ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த தண்ணீரை தான் நீங்கள் குடிக்கணும், அதான் நல்லது. நீங்கள் நல்ல கூலிங்காக இருக்கும் குடிச்சிங்களா, சளி வச்சிடும், இருமல் வரும், காய்ச்சல் வரும், அங்கே கஷ்டப்படுவீங்க. அதனால் உம்ரா போகக்கூடியவங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன். அப்போ தண்ணீரை அங்கே நிறைய குளிப்போம். ஆனால் இங்கே ஹஜ்ஜுக்கோ உம்ரா போயிட்டு வந்தவங்க தருவாங்க, ஹஜ்ஜு அந்த தண்ணீரை தருவாங்க. எங்கே தான் அங்கே கண்டுபிடிச்சா தெரியல, அந்த கிளாஸு இந்த அதுக்குன்னு அங்கே விற்கிறாங்க கிளாஸு. ஏன்னா அது கொஞ்சம் தான் ஊற்றினா கூட நிறைஞ்சிடும், அதை தான் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தாகணும்ல, அவங்கள குறை சொல்ல முடியாது, எல்லாருக்கும் கொடுத்தாகணும். ஆனால் சில பேருக்கு அந்த ஜம்சம் நீர் கிடைச்சோன்னு என்ன செய்வாங்க, வாங்கின உடனே எந்திரிச்சு நிற்பாங்க, குபிலா திசையை முன்னோக்குவாங்க, தொப்பியை சில பேர் கழட்டுவாங்க, அப்புறம் குளிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இருந்த இடத்துலேயே வாங்கி குளிக்கலாம். இதுவெல்லாம் ஒரு சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து குளிக்கலாம், நின்று குளிக்கணும் அவசியமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீரை ஹஜ்ஜின் போது நின்று கொண்டு குடித்தாங்க, ஹதீஸில் இருக்குது. இமாம்கள் என்ன விளக்கம் தராங்க தெரியுமா? உட்கார முடியாத நிலை ஒருவருக்கு ஏற்பட்டால் நின்ற நிலையிலே தண்ணீர் குடிக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம், அவ்வளோதான். அது ஜம்சம் தண்ணீராக இருந்தாலும் சரி, எந்த தண்ணீராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த கடைசி ஹஜ்ஜின் போது சரியான கூட்டம், எல்லா சஹாபாக்களுக்கும் வந்துட்டாங்கல்ல, லட்சத்துக்கு மேலே வந்துட்டாங்கல்ல, கூட்டம் நல்ல கூட்டம்ல. அதனால ஸல்லல்லாஹு அவங்களால உட்கார்ந்து குளிக்க முடியலை அந்த நெரிசலில், அதனால நின்று குளித்தாங்க. அதுக்கு தலீல் இதுதான், நம்ம நிற்கணும்ல அவசியமெல்லாம் கிடையாது. அதே போல் தொப்பியை கலட்டணும்னு கிடையாது. ஆனால் சில பேர் தொப்பியை கலட்டுறாங்க. ஏன் கலட்டுறாங்க? ஹாஜிமார்கள்லாம் அங்கே ஏறாம் துணியில் இருக்கிறாங்கல்ல, தலையை மூடாமல் மொட்டத்திலே தானே இருக்கிறாங்க, அதனால் நானும் அந்த நிலையை மேற்கொள்ளுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்களே தவிர மார்க்கத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த ஜம்சம் நீருக்கு வேறு எந்த தண்ணீருக்கும் இல்லாத சிறப்பு ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? ஜம்சம் தண்ணீர் 2 வேலை செய்யும், மற்ற தண்ணீர்லாம் ஒன்று தான். என்ன? தாகம் தீர்க்கும், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஜம்சம் நீர் அப்படி இல்லை, தாகமும் தீர்க்கும், உணவாகவும் அமையும். ஜம்சம் நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் பல நாட்கள் உயிர் வாழ முடியும். ஏன்? அது உணவு. நீங்கள் மற்ற தண்ணீர்லாம் அப்படி கிடையாது. வெறும் மற்ற தண்ணீராக இருந்தால் நீங்கள் குடிக்கலாம், சில நாட்கள் வரைக்கும் ஒன்று ஓடும், அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் ரூஹு பிரிஞ்சிடும். உணவு இல்லாமல் இருக்க முடியாது, கொஞ்ச நாள் போகும். ஆனால் ஜம்சம் நீர் அப்படி இல்லைங்க, அது உணவு. இன்னொரு திரவ பொருள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உணவாகவும் அமையும், தாகத்தையும் தீர்க்கும். அது என்ன? பால். பால் குடிக்கிறவங்க பசும்பால், ஒட்டகப்பால். உம்ராவுக்கு போனவங்க ஒட்டக பண்ணையை கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே பால் வாங்கி குடிப்பாங்க. ரொம்ப கறந்து சூடாக அப்போதைக்கே கறந்து எல்லாம் நுரையாக இருக்கும். நம்ம கண்ணியத்திலே போய் கறந்து கொண்டு வந்து விற்பாங்க. அது குடித்தா உடலுக்கு நல்லது. பல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒட்டகப்பாலை குடிங்க, பல நோய்களுக்கு மருந்துன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, மற்ற பாலுக்கும் அப்படி தான். இந்த பாலுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், ஒரு ஆள் தாகமாக இருக்கிறாள், பாலை காய்ச்சி கொடுத்தாலும் வச்சுக்கிறோங்க, குடித்தாரு தாகம் வரும்ல. இப்போ ஒரு ஆள் பசிங்க, சோறெல்லாம் இல்லை, ரொட்டியெல்லாம் இல்லை, பசிக்குது, பால் காய்ச்சி ஒன்று கொடுத்தாங்க, குடித்தாரு, பசி அழிஞ்சிருங்க. இந்த பாலுக்கு அந்த பவர் இருக்குது, ஜம்சம் நீருக்கு அந்த பவர் இருக்குது. அதான் முஜாஹிது தாபிஇ ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, 2 நோக்கம். ஒன்று, ஜம்சம் நீரை குடிக்கும்போது ஷிஃபா தீரும் என்று நீங்கள் விரும்பினா ஷிஃபா கிடைக்கும், நோய் தீரும்.
அல்லது தாகம் தீர வேண்டும் அப்படின்னு குடிச்சிங்களாக்கா தாகம் தீரும். இந்த நோக்கம் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அமைந்தது. அடுத்து இன்னொரு முறை, சிகிச்சை முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய முறை அல்ல, அங்கீகரித்த முறை. அது என்ன? ஹிஜாமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஜாமா, இரத்தத்தை வெளியேற்றுவது. அப்படி ஒரு சிகிச்சை முறை இன்றைக்கும் இருக்குது. ஆனால் சில பேர் தான் அந்த சிகிச்சை செய்கிறாங்க, பலர் செய்கிறதில்லை. பலருக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு சிகிச்சை முறை இருக்குதாண்டே. அது என்ன? இரத்தத்தை வெளியேற்றுவது. இந்த தலை இருக்கிறதுல தலையில் மையப்பகுதி இருக்கும், அதில் ஒரு கொம்பு மாதிரி ஒரு பொருளை குத்தி வாயில் உறிஞ்சி ரத்தத்தை எடுப்பாங்க. அந்த ரத்தத்தை எடுக்கிறவர் எடுப்பார், துப்பிடுவார், மர உறிஞ்சி எடுப்பார், துப்பிடுவார். இப்படி ஒரு சிகிச்சை முறை அரபுகளுக்கு மத்தியில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வழிமுறையை, சிகிச்சை முறையை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு செஞ்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா ஸல்லல்லாஹு செஞ்சாங்க? நோன்பு வச்சுக்கிட்டு யஹ்தஜமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாயிம், நோன்பு வைத்த நிலையிலே இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் வஹுவ முஹரிம், இந்த எஹராம் கட்டிய நிலையிலும் இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்? சிகிச்சை முறை. யாருக்கா ரொம்ப தலைவலி அப்படின்னு வருவாங்க, ரொம்ப தலைவலியா ரத்தத்தை எடுங்க, தலைப்பகுதியில் ரத்தத்தை எடுங்க அப்படிம்பாங்க. எழுத்துல தலைவலி போயிடும். சரியான விஷயம். ஏன் தெரியுமா? இப்போ கூட இரத்த தானம் செய்கிறோம்ல, அப்போதும் வெளியேற்றினார்கள், இப்போதும் வெளியேற்றோம். இரத்த தானம் செய்யக்கூடியவங்களும் வெளியேற்றுறாங்க தான். என்ன வித்தியாசம்? அப்போலாம் ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, கொட்டிடுவாங்க, பயன் இல்லை. ஏன்? இரத்த தானம்ங்கிற அடிப்படையில் இப்போது வளர்ந்திருக்கிற மருத்துவ சிகிச்சை முறை அப்போது கிடையாது. வெளியேற்ற தான் முடியும், வெளியேற்ற ரத்தத்தை உள்ளே கொண்டு போக முடியாது. அந்த மருத்துவ சிகிச்சை முறை அப்போ இல்லை. வெளியேற்றுவாங்க, கீழே கொட்டிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம வெளியேற்றினாலே மற்றவங்களை பயன்படுது இரத்த தானம். அது ஆக்சிடென்ட்டில், அதே போல் ஹார்ட் ஆப்ரேஷன், பைபாஸ் ஆப்ரேஷன், அல்ல கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவ நேரம், இந்த மாதிரி நேரங்களில் ரத்தம் தேவைப்படும். அப்போ தான் நம்ம இரத்த தானம் செய்கிறோம். இந்த இரத்த தானம் செய்வதுங்கிறது நல்லது என்று இன்றைக்கி டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ரத்தம் உடலுக்குள்ளே இருக்குதுல்ல, அது பழைய ரத்தமாக இருந்தால் வியாதிகள்லாம் வர்றதுக்கு காரணமாயிருங்க. பல நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? ரத்தம் கட்டு போகிறது தான். நீங்கள் ரத்தத்தை வெளியேற்றிருங்கன்னு வச்சுக்கிறோங்க, புது ரத்தம் சுரந்துடும். புது ரத்தம் சுரந்துட்டா வியாதி வராது. அதனால இரத்த தானம் கொடுக்கறது நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இல்லைங்க நான் சேகரித்து வச்சுருக்கேன் ரத்தத்தை. நான் கறி சாப்பிட்டேன், முட்டை சாப்பிட்டேன், மீன் சாப்பிட்டேன், அவ்வளோ சாப்பிட்டு வச்சுருக்கிற அந்த ரத்தத்தை போய் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் ரத்தம் வெளியேற்றினா உடனே சுரக்கும், அது நல்லது. இதனால தான் அந்த காலத்தில் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு பேர் ஹஜ்ஜாம். இந்த ரத்தத்தை வெளியேற்றுவோம். அதுக்குன்னு சில பேர் பயிற்சி உள்ளவங்க, எல்லாம் செய்ய முடியாது, அதுக்குண்டு பயிற்சி பெற்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் ஹஜ்ஜாம்னு பேர். ஆனால் இப்போ நம்ம ஊர்லலாம் ஹஜ்ஜாம்டாக்கா முடி இறக்கிறவருக்கு சொல்லுவாங்க ஹஜ்ஜாமை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹஜ்ஜாம்னா இங்கேருந்து வந்தது தான், ரத்தத்தை வெளியேற்றுவதுலேருந்து வந்தது தான் அந்த ஹஜ்ஜாம்ங்கிறது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சிகிச்சை முறையை சொல்லி தந்தாங்கள் அல்லவா? அதே போன்று இன்னொரு மருந்தையும் சொல்லி தந்தார்கள். இன்னைக்கு ஆயுர்வேத வைத்தியர்கள் எல்லாம் யூடியூப்ல அவங்க பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்றாங்க, அல் ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இன்ன ஹாதிஹில் ஹப்பத்த சௌதா, இந்த கருஞ்சீரகம் இருக்குதே, ஷிஃபாவுன் மின் குல்லி தா, எல்லா நோய்க்கும் மருந்து இது. எல்லாம் என சாம், ஆனால் சாமுக்கு மருந்து இல்லை அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சாமுக்கு மருந்து இல்லைன்றீங்களா, யாரும் சொல்லலாம், சாம்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மௌத், அதுதாங்க வஃபாத்து, மரணம். மௌத்துக்கு மட்டும்தான் இது மருந்தாக ஆகாதே தவிர மற்ற எல்லா வியாதிக்கும் மருந்து என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அது. இன்னைக்கு மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்க தான். இந்த கருஞ்சீரகத்தில் அருமையை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கொண்டு வந்துடுறாங்கங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. முன்னாலேயெல்லாம் இந்த கருஞ்சீரகத்தை அருமை அந்த காலத்து மக்களுக்கு தெரியாது. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ போன தலைமுறை தெரியாது. இப்போ எல்லாரும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. கருஞ்சீரகத்தில் உள்ள மருந்துகள்லாம் தயார் செய்து விற்கப்படுது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் அது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த வியாதியாக இருந்தாலும் சரிந்தாங்க,
எந்த வியாதியாக இருக்கட்டும், மருந்து இல்லாமல் அல்லாஹ் படைக்கிறது இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் ஒரு வியாதியை படைச்சிட்டாலே அதுக்குண்டான மருந்தையும் சேர்த்து தான் படைக்கிறான். அப்படியா? புற்றுநோய்க்கெல்லாம் இப்போ மருந்து இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் புற்றுநோய்க்கு இப்போ மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆரம்ப நிலைக்கு. புற்றுநோய் முற்றி போய்விட்டால் கிடையாது மருந்து. ஆனால் ஆரம்ப நிலையாக குணப்படுத்திடலாம், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிப்பதில் தான் தாமதமே தவிர மருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷன் லேட்டாக கண்டுபிடிக்கலாம், அவ்வளோதான். எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இல்லைன்னா கொஞ்சம் பிறகு கண்டுபிடிச்சான். இப்படி தான் ஒவ்வொன்றுமே கண்டுபிடிக்கிறதுங்கிறது தாமதமாகவே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்பது என்றைக்குமே பொய்யாகாது. சரிங்க, சில பேர் இன்னைக்கு இந்த மருந்தில் ஆல்கோஹால் கலந்துருக்கும். சில டானிக்கெலாம் பார்த்துருப்பாங்க, ஆல்கோஹால் கலந்தது அப்படின்னு இருக்கும் சில மருந்துகளில். இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டாங்க, வலா ததாவௌ பி ஹராம், ஹராமான பொருளை கொண்டு நீங்கள் சிகிச்சை செய்யாதீர்கள்ட்டான். அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ ஆல்கோஹால்ங்கிறது மதுங்கிறது ஹராம், நஜிஸ். மது ஹராம், நஜிஸு. நஜிஸ்னா என்ன? உடம்புல பட்டுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த இடத்த கழுவி ஆகணும், அப்போ தான் தொழுக கூடும். கழுவாமல் தொழுதிங்களா தொழுகக்கூடாது. ஏன்? நஜிஸில். அதே போல் தான் நம்ம ட்ரெஸ்ஸில் ஒரு மது எவனோ அவங்களுக்குள்ள விட்டு எரிஞ்சதெல்லாம் நம்ம மேலே வந்து பட்டுச்சுன்னு வச்சுக்கிறோங்க, உடனே கழுவணும். நஜிஸ் அது, அதோட தொழுதா தொழுகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹராமை கொண்டு நீங்கள் சிகிச்சை செய்யாதீங்க. இப்போ வர்ற மருந்துகளில் சிலதெல்லாம் சேர்ந்துருக்கா, சில டானிக்கெல்லாம் ஆல்கோஹால்னு போட்டுக்கிறானே, எனக்கு பண்ண போட்டுக்கிறானே, இப்போ என்ன செய்கிறது? அந்த மாதிரி சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன தீர்வுன்னு சொன்னால், இந்த ஆல்கோஹால் கலந்த மருந்து அல்லாமல் வேறு மருந்து, ஆல்கோஹால் இல்லாத மருந்தும் இருக்கிறது என்றால் ஆல்கோஹால் கலந்த மருந்தை நாம் உபயோகிக்கக்கூடாது. ஏன்? வேறு மருந்து தான் இருக்குதுல்ல. இல்லை, வேறு மருந்தே இல்லைங்க, இந்த ஒரு மருந்து தாங்க அப்படின்னு சொன்னால் நிர்பந்த அடிப்படையில் நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். ஏன்னா மார்க்கம் வந்து நிர்பந்தத்துக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லுது. அந்த குர்ஆனில் கூட ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹன்சீர், தானாக செத்து போன மையத்து உங்களுக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது. ரத்தம் உங்களுக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது. பன்றி உங்களுக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து சொல்லலாம், ஃபமனில் தொல்ல கைர பாகின் வலா ஆதின் பலா இஸ்மா அலைஹி. ஆனால் நிர்பந்தம்னு வந்துவிட்டால் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம், தப்பு இல்லை அப்படின்ட்டான். ஏன்? உயிரை பாதுகாக்கணும்ல. ஒவ்வொரு மனிதனும் தனது உயிரை பாதுகாக்கிற கடமை இருக்குங்க, சர்வசாதாரணம். அதனால தான் தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறது. தற்கொலை எவ்வளோ பெரிய பாவம், முரட்டு பாவம். ஏன்? உயிரை பாதுகாக்கிற கடமை இருக்குது, நீ உயிரை எடுக்கிறதுக்கு உண்டான வேலை பார்க்கல. சரி, உயிரை பாதுகாக்கணும். இப்போ எப்படின்னு சொன்னால், தாமாக செத்து போன மையம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது அல்லவா. ஒரு ஆள் இருக்கிறான், எந்த உணவும் இல்லை, ஒரு வேலையாச்சு, 2 வேலை 3 வேலையும் பசி, இனி சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் மையத்து தான் இருக்குது, வேறு எந்த உணவும் இல்லைன்னு வச்சுக்க. இதான் நிர்பந்தம்ங்கிறது, வேறு வழி இல்லை. உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை நீ சாப்பிட்டுக்கொள், மார்க்கம் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறது. அந்த மாதிரி தான் ஆல்கோஹால் கலந்த மருந்து மட்டும்தான் இருக்குது. இது கலக்காத மருந்து இல்லைன்னு சொன்னால் நிர்பந்தமாகி உள்ளது யூஸ் பண்ணலாம். ஆனால் வேறு மருந்தும் உண்டு என்றால் ஆல்கோஹால் கலந்த மருந்தை நாம் உட்கொள்ளக்கூடாது. சரிதானே? அடுத்து இன்னொரு சட்டம் உங்களுக்கு தெரியணும். சில பேர் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்கல்ல நறுமணத்துக்காக வேண்டி, அது ஆல்கோஹால் கலந்தது தான் இந்த ஸ்ப்ரே உள்ளது. அது கூடுமாக சில கேட்குறாங்க. ஏன்னா நஜீஸு யாருக்கும் சொல்ல முடியல. ஆல்கோஹால்னா அது வந்து நஜீஸு, உடல்லையோ உடையிலோ பட்டால் கழுவணும். இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க, அது ஆல்கோஹால் இருக்குது, அப்போ நம்ம உபயோகிக்கக்கூடாதுல வரும், உபயோகித்த நஜீஸாக போயிருமா ட்ரெஸ்ஸு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதை நீங்கள் உபயோகிக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட மது ஆல்கோஹால் என்பது அருந்துவதற்காக உள்ளது. அதுதான் மார்க்கத்தில் கூடாது, ஹராமு, நஜிஸு. நீங்கள் ஸ்ப்ரேயில் சேர்க்குறாங்கல்ல, அது குளிக்கிறதுக்காக உள்ள மது கிடையாதுங்க, அது கெமிக்கலில் உருவாக்கப்பட்டது. உள்ளே இருக்கிற அந்த பொருளை வெளியே தள்ளுவதற்காக சேர்க்குறாங்க, அதை அவ்வளோதான். அது குளிக்கிறதுக்காக உள்ளது எல்லாம் கிடையாது. அதனால் இந்த நஜீஸுங்கிற சட்டம் இதில் வராது. அதில் ஸ்ப்ரே எல்லாம் நீங்கள் தாராளம் யூஸ் பண்ணலாம். அந்த ஆல்கோஹால்ங்கிறது நாம் அருந்துகின்ற ஆல்கோஹால் அல்ல, அதுதான் நஜீஸு. இது அப்படி இல்லை, கெமிக்கல். இப்படி ஆல்கோஹால் சேர்த்தா தான் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியே வருது அல்லவா, அதற்காண்டி சேர்க்கக்கூடாது. அது
அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வோம். இதில் டாக்டர்கள் தான் நம்ம பார்க்குறோம். டாக்டர்கள் பலவையாக இருக்கிறாங்க. நல்ல டாக்டர்லையும் இருக்கிறாங்க, போலி டாக்டர்லையும் இருக்கிறாங்க. அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்களே, பெரிய லெவலுக்கு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு, ஆபரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் போலி டாக்டர் இருக்கிறாங்க. எப்படி இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளுக்குள்ள நம்மை போன்ற தௌஹீத்வாதிகளும் வஹாபிகளான போலி தௌஹீத்வாதிகளும் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா எல்லாத்துலேயும் போலிகள் வந்துருச்சுல்ல, அதனால தானே வஹாபிகள் தௌஹீத்வாதின்னு பேர் வச்சுக்கிட்டா அது தௌஹீத். அது கண்ணங்கலைண்டு இருக்கிறவனுக்கு வெள்ளைச்சாமின்னு பேர் வச்சாக்கா அவன் வெள்ளைன்னு ஆயிடுவானா? பேர் அப்படி. அதுக்கு நம்ம என்ன செய்கிறது? ஊரில் உள்ள எல்லா நோயும் விலைக்கு வாங்கிட்டு உன் பேர் என்னப்பா ஆரோக்கிய சாமிங்கிறான். அப்படி சொன்னதுனால ஆரோக்கியமாக எல்லா நோயும் ஒன்றையிலப்பா இருக்குது. அதனால் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்களாம் தௌஹீத்வாதிகள், போலி தௌஹீத்வாதிகள். நம்ம எப்போ அப்படி தான் சொல்லணும், அடையாளம் காமிப்பதில் கூட சல்பாடம் சொல்லலாம். அந்த தௌஹீத் ஜமாத்து குறிப்பு அங்கே இருக்கும்பாங்க, உடனே நான் திருத்துறது போலி தௌஹீத் ஜமாத்து குறிப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம தானங்க தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போ போலிகள் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இந்த டாக்டர்கள்லேயும் இருக்கிறான் போலி டாக்டர். அதனால் நல்ல டாக்டர் போகணும். ஒரு ஆள் கண் அவருக்கு பிரச்சனை, அதனால் கண் டாக்டர்கிட்ட போனார். அந்த டாக்டர் போனோடனே அவர் சேரில் உட்கார வச்சுட்டார். இவரும் உட்காந்துட்டார். மருந்து ஊற்றினார். டெஸ்ட் பண்ணுறதுக்கு மருந்து ஊற்றுவாங்கல்ல, மருந்து ஊற்றினோடனே டாக்டர் கேட்டார், எப்படிங்க இருக்குது அப்படின்றாரு. நல்லா இனிக்குது டாக்டர் அப்படின்றாரு. என்ன இனிக்குதா? கண்ணில் ஊற்றினா ஒன்று எரியும், இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அதில் தவிர கேட்குறாரு எப்படி இருக்குண்டு. இந்த ஆள் என்னடாண்டா இனிக்குதுங்கிறாரு. என்னப்பா இனிக்குதுங்கிற? அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் டாக்டர் நீங்கள் மருந்தை என் கண்ணில் ஊற்றுனீங்க, என் வாயிலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. டாக்டருக்கு இப்போது எது கண் எது வாயின்னு தெரியலை. அந்த டாக்டர்கிட்ட தான் இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருக்கிறாரு. உருப்படுமான்னு நம்மளே பார்த்துக்க வேண்டியதுதான். இன்னொரு கண்டாக்டர் ஒரு ஆள் போனார். போனது ஒரு ஆள் தான். அந்த டாக்டர் இவர் சொன்னார், டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு ரெண்டாக தெரியுது அப்படின்றாரு. அதுக்கு டாக்டர் அவரை பார்த்து கேட்டார், இதை சொல்ல ஏன்ப்பா நீங்கள் 3 பேர் வந்துடுங்கன்றார். போனது ஒரு ஆள். இப்போ டாக்டருக்கு எதை பார்த்தாலும் மும்மனாக தெரியுது. அவர்கிட்ட இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாரு. இதுதான் போலி டாக்டர்கள். இப்போ எதுலேயுமே ஒரிஜினல் வேணும். நல்ல டாக்டர்களை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயம் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த மருத்துவ முறையில் அஜுவா பேரித்தம்பழம், அஜுவா பேரித்தம்பழம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பழத்தை ஒருவர் ஒவ்வொரு நாளும் காலையில் 7 பழங்கள் சாப்பிட்டே வந்தால், எந்த நாளில் இவர் சாப்பிட்றாரோ அந்த நாளில் ஏதாவது விஷ ஜந்து தீண்டிட்டா அந்த விஷம் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவருக்கு யாராவது சூனியம் சிஹர் செஞ்சாலும் அதுவும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் ஆலிவ் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயித்து அல்ல குர்ஆன்ல பத்தீனி வஸ்ஸைத்தூனிங்கிறான்ல, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக. அந்த ஜெய்தூன்கிறது மிகப்பெரிய மருத்துவ பொருள். அதனால தான் அல்லாஹ் அது கூட சத்தியம் பண்ணுறான். ஒரு பொருளை அதுமே சத்தியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் அந்த பொருளுக்கு பவர் இருக்கணும்லாங்க, இல்லைன்னு எப்படிங்க அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான்? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், குழு ஜெயித்தை சாப்பிடுங்க, வத்தையுனூபி அதை நீங்கள் எண்ணெயாகவும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏன்? ஃபைன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் பரக்கத் பெற்ற மரத்திலிருந்து அது கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமதியிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அடுத்து இன்னொரு முறை இருக்குது. அது என்ன? உப்பு. உப்புங்கிறது மிகவும் மலிவாக கிடைக்கிற பொருள். எந்த அளவுக்கு மலிவு? அந்த காலத்திலலாம் மளிகை கடை இருக்கும், எல்லா ஜாமானையும் உள்ளுக்கு வச்சு பூட்டிடுவான் அந்த கடைக்காரன். உப்பு மூட்டை மட்டும் வெளியே தான் இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ மலிவான பொருள். 5 காசு கொடுத்தா 15 உப்பு வாங்கலாம், அந்த வண்டியில் விற்றுக்கிட்டே போவான். அவ்வளோ மலிவான பொருள். மலிவான பொருள், ஆனால் எவ்வளவு உன்னதமான மருத்துவ முறை அதில் இருக்குது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அலி அவர்களே, நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் உப்பை உபயோகிங்கள், சாப்பிட்ட பிறகும் உப்பை உபயோகிங்கள், 70 வகையான நோய்களுக்கு மருந்து இருக்கிறது உப்பிலே என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கி சில வீடுகள விருந்துக்கு நம்ம போவோம்,
நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன தட்டில் உப்பை போட்டு வச்சுருப்பாங்க. என்னங்க உப்பு போட்டு எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம், இது சாப்பிட்லாம், வந்தாக்கா உப்பு வச்சுருக்காங்களே நீங்கள் நினைப்பீங்க. சில வீடுகள் இன்றைக்கி அந்த பழக்கம் இருக்குது, சில வீடுகளில் தான். ஏன்னா அந்த சுண்ணத்தான வழிமுறை வரணும் அப்படிங்கிறதுனால. அதில் என்ன பவர் இருக்குது தெரியுமா? அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த உப்பை எடுத்து நீ வாயில் வச்சுக்கிறேங்க, வாயில் உமிழ்நீர் சுரக்கிறது. உமிழ்நீர் சுரப்பது நாம் உண்ட உணவு செரிப்பதற்கு உதவுகிறது. அதனால தான் நல்லா அரைச்சி சாப்பிடுங்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் அப்படி இல்லை, 5 நிமிஷத்தில். இதில் ஒரு பெருமையாக பேசுகிறார், நான்லாம் 5 நிமிஷம் சாப்பிட்றாங்க, இந்த ஆள் பாருங்க 1/2 மணி நேரம் சாப்பிட்றாரு. அது பெருமையாக பேசுகிறது. 1/2 மணி நேரம் சாப்பிட்றவர் தான் நல்லவர், அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் இவர் இங்கேயே நல்லா அரைச்சி உள்ளுக்கு அனுப்புனார், அதனால் குடலுக்கெல்லாம் வேலை கம்மி. இவர் அப்படியே போட்டுட்டாரா நிறைய சுமை கொடுக்குறாரு, சீக்கிரமாக கெட்டு போகும் அந்த குடல்லாம், நிறைய வேலை செய்யுதில்ல அது. அதனால தான் சொல்லுவாங்க டாக்டர்கள்லாம், இந்த நல்லா அரைச்சி சாப்பிடுங்கிறதுக்கு சாப்பாட்டை குடிங்கம்பாங்க. குடிக்கணும்னா என்ன தான், அரைச்சி கூழாக்கிடணுமா. சாப்பாடு வச்சுட்டோம், அரைக்கிறோம், கூழாகிறது, அப்போ தான் உள்ள அனுப்பணும். சாப்பாட்டை குடிங்க, கூழாக்கி குடிங்க. தண்ணீரை கடிங்க, சிப்பாக குடிங்க, தளா குடிக்கக்கூடாது, அது கம்மியாக குடிக்கணும். ஆனால் இன்றைக்கி நேர் மாற்றமாக தான் நம்மளுக்கு நடக்குது. சாப்பாடை பழம் சாப்பிட்டுறோம், தண்ணீரையும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. இப்போது அந்த உப்பு வாயில் போன உடனே உமிழ்நீர் சுரக்கிறது அல்லவா, நம்முடைய உணவு அந்த உமிழ்நீரோடு கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதுவும் ஒரு மருத்துவ முறையாக மாறிவிடுகிறது. 1வது பாயிண்ட்டு. அடுத்து, நம்முடைய உடல் சுரப்பிகளையெல்லாம் தூண்டி விடுது. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டர்கள் மருந்து கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் போடுங்க அப்படின்ட்டு. ஏன் சாப்பிட முன்னால் ஏன் போடணும்? இப்போ சாப்பிட போகிறார்ல, அதை எதிர்கொள்வதற்கு உடல் உறுப்புக்களையெல்லாம் தயார் பண்ணணும். உள்ளே போகிற மாத்திரம் அந்த வேலையை செய்யுது. இவர் சாப்பிட போகிறாரு, ஏன்னா அது சரியாக செரிக்காமல் இருந்தால், சர்க்கரை அப்படியே தேங்கி இருந்தால் தானே சுகர் கூடுது. அப்போ இதை எதிர்கொள்வதற்கு உடல் உறுப்புக்களையெல்லாம் தயார் செய்வதற்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட முன்னால் மாத்திரை. அதே போல் நீங்கள் உப்பு யூஸ் பண்ணீங்களாக்கா உடல் சுரப்பிகளை எல்லாம் தூண்டுதுங்க அது. அதனால தான் இப்படி செல்லலாம் சொன்னாங்க, 70 வகையான நோய்களுக்கு அதிலே மருந்து இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம குடிக்கிறோம்ல உணவு, அதை ஊதி சாப்பிடக்கூடாது. தண்ணீராக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, வாயில் ஊதி சாப்பிடுவாங்க, கொதிக்கும். சில பேருக்கு ஆற வச்சு சாப்பிடுங்க, என்னங்க அவசரம்? ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொருட்களை அப்படிம்பாங்க. இவங்கள மாதிரி ஆளுகிறது தான் அந்த பழமொழியை வந்து போல தெரியுது. அதில் ஆறட்டுமாங்க, ஆறு சாப்பிடுங்க, ஊறாதீங்க. தண்ணியும் அப்படி தான், டீயும் அப்படி தான். ஆனால் அந்த டீயை குடிக்கும்போது பெரும்பாலும் பெண்கள் ஊதி தான் சாப்பிடுவாங்க. பெண்கள்கிட்ட அப்படி ஒரு வழக்கம் இருக்குது, ஆண்கள் அப்படி செய்கிறது இல்லை பெரும்பாலும். அப்போ ஊதாங்க, ஏன்னா அந்த வாயிலிருந்து வருகின்ற அந்த காற்றில் சில கிருமிகள் இருக்கக்கூடும். ஆகவே ஊதி சாப்பிடாதீங்க. என்ன அப்படி செல்லலான்னு சொன்னாங்களா? இன்னும் சொன்னாங்க, என்ன ஒட்டகம் குளிக்கிற மாதிரி குளிக்காதீங்க ஒரே மூச்சில்னாங்க. 3 தடவை மூச்சை விட்டு விட்டு குளிங்க. ஒட்டகம் இருக்குதுல்ல, அது அப்படி இல்லை, வாய் வச்சுச்சின்னு வச்சுக்கிறோங்க, இந்த ஜென்மத்தை எடுக்காது. அவளை எல்லா பைகளையும் நிரப்பி விட்டு தான் அவள் வாய் எடுப்பா. அப்படி நீங்கள் அந்த மாதிரி குளிக்காதீங்க, குறைந்தபட்சம் 3 தடவை மூச்சை விடுங்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது ஊதி சாப்பிடக்கூடாதுன்ற உடனே ஒரு சாமி கேட்டாங்க, யாரை சொல்லலாம், ஊதக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அந்த தண்ணியில் ஏதாவது தூசு இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ. இப்போ சிலதான் சொன்னாங்க, அகிலிக்கா கொட்டிருங்க தண்ணியை, ஏன் ஊதி சாப்பிட்றீங்க? தண்ணீர் கொட்டிடுங்க, திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்ட அது. அப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக தூசாக இருந்தால் தண்ணியிலே கொட்டிட வேண்டியதான், தண்ணி தேவையில்லை நமக்கு. இல்லை அந்த தண்ணிக்கு மேலே தான் மிதக்குது அந்த தூசுன்னு சொன்னால் மேலாப்பில் கொட்டணும் வைங்க, அந்த தூசு கீழே விழுந்துடும், மீதி தண்ணியை நம்ம குடிக்கலாம். சில பேர் கூட பார்க்கலாம், தண்ணீரை வாங்கி குடிக்கும்போது முன்னால் அப்படி ஒரு ஊற்றிட்டு தான் குளிப்பாங்க. சில பேர் மேலே தூசு இருந்தால் போயிடட்டும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம தூசு இருந்தால் அப்படி செய்யலாம், தூசு இல்லாமல் அப்படி செய்யக்கூடாது, அதை இஸ்லாப்பா பேரும் வேஸ்ட்டாக நம்ம ஆக்குறோம், அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னாங்க, நின்ற நிலையிலே, இதுவும் மருத்துவ முறை தான், நின்ற நிலையில் தண்ணி குடிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. நின்று உட்கார்ந்து குளிங்க, சரி மறந்துட்டு குடிக்குங்க, குளிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது, அதெல்லாம் நின்று குளிக்கக்கூடாது, நம்ம நின்றுக்கிட்டே குளிச்சுட்டோமே ஞாபகம் வருதா, வாயிலே இருக்கும் தண்ணீரை கொப்பளித்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க. கொப்பளித்துருங்க, அந்த தண்ணி உள்ளே போக வேணாம்.
அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இந்த அளவு ஏன் நின்றுக்கிட்டு ஏன் சொல்லணும்? இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நின்றுக்கிட்டு தண்ணி குடித்தா அது வெயிட்டான பொருள் தானே, குடலை போய் நேரடியாக அடைவதனால குடல் தொங்கு நோய் ஏற்படுகிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்றும் எல்லாம் வச்சுருக்கிறான். கிட்னி இங்கே தான் இருக்கணும், குடல் இங்கே தான் இருக்கணும், எல்லாம் அமைச்சு வச்சுருக்கான்ல. நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியில் அந்த குடல் கீழே இறங்கி குடல் தொங்கு நோய் உண்டாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது. இன்றைக்கி டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் அமர்ந்த வண்ணம் தான். சரிங்க, நான் வெளியூர் போகிறோம், கடையில் உட்காரது சேரும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ அங்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் நிர்பந்தத்திற்கு குளித்து கொள்ளலாம். ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்சம் நீரை சலாசம் குளித்து காமிச்சது. உட்கார முடியாத சூழ்நிலை வந்தால் நிர்பந்தத்துக்கு நீங்கள் குளிச்சுக்கலாம், அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால் குற்றம் கிடையாது. நம்ம உட்காரலையே நின்று குளிக்கிறோமே குற்றமாகல, அது குற்றம் கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்து இன்னொரு முக்கியமான நடைமுறை, டாக்டர்கள்லாம் அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மள நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறோம். என்ன தெரியுமா? நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சியுடைய முக்கியத்துவம் இப்போ சமீப காலத்தில் தானே. நம்ம பெரியவங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தாங்கல்ல, அது நம்முடைய பாட்டனார் வாப்பா அம்மாவெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க காலத்துலலாம் நடைப்பயிற்சி அப்படிலாம் போனாங்களே. ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வாங்க அப்படிலாம் இருந்துச்சா? இல்லை. ஏன் இல்லை? காணமுன்னா நடந்துக்கிட்டே தானங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வேணும் இன்னொன்று நடக்க சொல்கிறது கலந்து. அவங்களாம் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, இது எங்கெங்க இருக்குது? பக்கத்தில் தான். இது எவ்வளோ கிலோமீட்ரு? சும்மா 5 கிலோமீட்டர் தான். என்னங்க இது பக்கத்துன்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் அவங்களுக்கு. நமக்கு 5 கிலோமீட்டரா அந்த ஊருக்கே போக வேணான்றோம். ஏன்னா அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு கூட 2 வீலரு, அடுத்த தெருவு தான், நடந்து போயிட்டு வரலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறனால தான் டாக்டர் சொல்கிறாங்க, டெய்லி இத்தனை கிலோமீட்டர் நடங்க, 2 கிலோமீட்டர் நடங்க, 3 கிலோமீட்டர் நடங்க. நீ சொல்ல காரணம் அதனால தான். அந்த காலத்தில் பேச்சே இல்லை, ஏன் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பின்னால் அந்த பிரச்சனை வரும் என்று அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்திருந்ததுனால தான் நடைப்பயிற்சியை பற்றி அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார சொல்லலாம், எங்கள் வீடு மஸ்ஜித் நபிக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது, ஒவ்வொரு வக்துக்கும் நாங்கள் தொலைவுலேருந்து வர வேண்டியதாக இருக்குது, அதை மஸ்ஜித் நபி பக்கத்தில் நாங்கள் வீடு வாங்கி இங்கே குடி வரலான்னு இருக்கிறோம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க. நீங்கள் அங்கே இங்கே வர்றீங்கல்ல, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பாவம் அளிக்கப்படுகிறது, தரஜா உயர்த்தப்படுகிறதுனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நடையை ஊக்குவிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் கொண்டு போயிடுவீங்க, தொலைவுலேருந்து வர்றீங்கல்ல, எவ்வளோ நடக்கிறது நல்லது, உங்கள் வீடு அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னாங்க. அந்த நடப்பதன் மூலம் ஸல்லல்லாஹு சொன்ன ஃபாயிதா வேறு, நன்மை கிடைக்குது, பாவம் அளிக்கப்படுது, அந்த கருத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நடையை ஊக்குவித்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஹைரு தவாயல் மஷி, மருந்துகளில் சிறந்த மருந்து நடை அப்படின்ட்டாங்க. இது இப்னு அபி ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. மஷிக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பேதிக்கு மருந்து சாப்பிடுவாங்களே சில பேர் பார்த்தீங்களா, பேதிக்கு மருந்து. ஏன்னா அது குறிப்பிட்ட 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட செய்வாங்க சில பேர், ஒரு வருஷத்தில் 2 தடவை பேதிக்கு மருந்து சாப்பிடணும் அப்படிம்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறிடும். அசுத்தம்னால நோய் உருவாக்குது. பேதி மருந்து சாப்பிட எல்லாம் வெளியேறும். இப்போ உள்ளுக்கு குடல் சுத்தமாகும். இதை வருஷத்தில் 2 தடவை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹதீஸிலையும் அல் மஷியு அப்படிங்கிறது அந்த பேதிக்கு மருந்து சாப்பிடுவது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, நடைங்கிற அர்த்தமும் இருக்குது, 2 அர்த்தமும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன, டாக்டரே நடக்க விட மாட்டேன்ட்டார் ஒரு ஆள். டாக்டர் எல்லாரையும் நடக்க சொல்லார். டாக்டர் அவரும் நடைப்பயணம் போனார், வாக்கிங் போனார். அவருடைய பேஷண்ட்டில் ஒரு ஆள் அந்த வழியாக 2 வீலர் போனார்ல, டாக்டர்கிட்ட வண்டி நிப்பாட்டி விட்டார். டாக்டர், நீங்கள் நடக்கலாமா? ஏறுங்க டாக்டர் என் வண்டியில். அது இருந்தாப்பா நான் நடக்க தான் வந்திருக்கிறேன் அவ்வளோ. நீங்கள் எப்படி டாக்டர் நடக்கிறது? எவ்வளோ பேர் ஆள் நீங்கள்? நான் உங்கள் வீட்டை கொண்டு போய் விடுறேன், ஏறுங்க. அவர் சொல்லப்பா நான் வாக்கு. அவர் கேட்கவே இல்லை. கடைசியில் ஆளை உட்கார வச்சு வீட்டில் போய் உட்கார வந்தார். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நல்லது செய்யணும்னு சொல்லி தீங்கு செய்வாங்க. இவர் பேஷண்ட்டுக்கு தீங்கு செய்ய நோக்கம் இல்லை, நல்லது செய்யணும். ஏன் டாக்டர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான். ஆனால் நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே தீங்கு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கணவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்லா அசந்து தான் தூங்குறாரு.
மனைவி அவசர அவசரமாக போய் எழுப்புனாங்க, இந்தாங்க எழுந்துருங்க. அவரும் திடுக்கிட்டு எழுந்து, ஏன் போய் எழுப்புனேன்? அந்த அம்மா சொன்னாங்க, என்னங்க நீங்கள் தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்களாங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்ற எதுக்கு? தூங்குறதுக்கு தானே, தூங்கு தான் இருக்கிறாரு. இனி இவர் எப்போ தூங்க? உடனே தூக்கம் வந்தால் சரி, இல்லைல்ல நல்லது செய்யணும்னு சொல்லி தீங்கு செய்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் இப்படியும். அதனால் டாக்டர் சொல்கிற மருந்து, பொதுவாக சுகர் பேஷண்ட் 3 சொல்லுவாங்க, நடை, உணவு கட்டுப்பாடு, மருந்து, அன்றாட மருந்து முறை, இந்த 3 இருந்தால் சரிங்கிறாங்க. அதனால் இந்த நடைங்கிறது மிக முக்கியமான ஒன்று என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்தும் இன்னொரு முக்கியம் இருக்கிறது. அது என்னது? சாப்பாட்டு முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வயிற்றை 3 பகுதி ஆக்கிக்கிட்டு ஒரு பகுதி உணவுக்கு, இன்னொரு பகுதி தண்ணீருக்கு, இன்னொரு பகுதி வெற்றிடமாக விடுங்கன்னாங்க. இன்றைக்கி அப்படி செய்கிறாங்களா? எல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க சில பேர், வயிறு புடைக்க சாப்பிட்றாங்க இன்னும் சில பேர். இனி இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, ஆனால் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க இடம் இல்லைங்க, தண்ணி குடிக்கவே இடம் இல்லையா. ஆனால் தண்ணீருக்கு ஒரு பகுதி கொடுக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுக்கு இடம் இல்லை. இப்போ அந்தளவுக்கு சாப்பிட்றாங்க. அது விளைவு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? எல்லாம் 3ஆக தான் ஒதுக்குறாங்க. இப்போதும் 3ஆக தான் ஒதுக்குறாங்க. வயிறு 3 தான். என்ன கொஞ்சம் வித்தியாசம்? ஒரு பகுதி உணவுக்கு, இன்னொரு பகுதி தண்ணிக்கு, இன்னொரு பகுதி மருந்து மாத்திரைக்கு. அந்த வெற்றிலமாக விளை சொன்னாங்கல்ல, அந்த வெற்றிலமாக விளை சொன்ன இடத்துல மருந்து மாத்திரை போட்டு நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எல்லாம் நிறைய தான் சாப்பிட்றாங்க மருந்து. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் ஒரு மருந்து சாப்பிட்றதுக்குள்ளே கண்ணை மூடி கண் திறக்க மூஞ்சி சுழித்து அவ்வளோ கசக்குமா, யாரும் சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கெல்லாம் 5 மாத்திரை 10 மாத்திரை ஒரே வாயில் போட்டு முழுங்கிடலாங்க, சர்வ சாதாரணம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சொல்லி தந்த முறையை விட்டதின் அடிப்படையிலே. ஆகவே தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, எனக்கு வியாதியே வரக்கூடாது, ஒரு மருந்து சொல்லுங்களேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா? பசித்த பின் சாப்பிடு, வயிறு நிரம்பும் முன் நிறுத்தி விடு, உனக்கு வியாதியே கிடையாது அப்படின்றாங்க. பசிக்காமல் சாப்பிடக்கூடாதுங்க. அது ஒரு நாள் ஆனாலும் சரி தான். சில பேர் சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கு பசிக்கலைன்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக நீ சும்மா இருப்பேன், சாப்பிடுமா, யார் கொண்டு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கொடுப்பாங்க. இதை வாங்கி இவர் சாப்பிடுவாரா? உடனே வாங்கி எடுப்பார். உடல் அது வாங்க தயார் இல்லைன்னு தானே அர்த்தம். பசிங்கிறது உடலுடைய பேச்சு, உடல் பேசுகிறது. பசி இல்லைன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு வேணாம் அப்படின்னு அர்த்தம். அது வாங்கிட்டா எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லு. பசி இல்லைன்றாலே சாப்பாடு வேணான்னு அர்த்தம். அது வேணான்னு சொல்லி நம்ம போய் சாப்பாடு கொடுத்தா அது எப்படி எடுத்துக்கொள்ளும்? வாங்கி எடுப்பார், அவ்வளோதான். ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல, பசிக்காமல் சாப்பிடாதீங்க. அது சாப்பிட்டு இருக்கும்போது வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க. வயிறு நிரம்புறது முன்னாலே நிப்பாட்டுங்க. இது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை. இளைய நேசர்கள்லாம் அப்படி தான் இங்கே வாழ்ந்தாங்க. நம்மளுடைய சாப்பாடெலாம் எப்படி இருக்கு? என்னமோ பிறந்ததே சாப்பிட்றதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்கு சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். ஆனால் இப்போ எப்படி? நாம் வாழ்வதே சாப்பிடுவதற்கு தான், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இளைய நேசர்கள் நம்மளும் எப்படி வித்தியாசம்? நாமெல்லாம் சாப்பிடுறோம், இறை நேசர்களும் சாப்பிட்டாங்க. அவங்க எந்த நேரம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு வேளை கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டதில்லை இறை நேசர்கள். ஆனால் நாம் ஒரு வேளை கூட வயிறு நிரம்பாமல் சாப்பிட்டதில்லை. இந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். இதுவும் நோய்க்குண்டான காரணம். ஆகவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3இல் ஒரு பகுதி மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்கள் என்றும் நமக்கு அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த 2 வகையான சிகிச்சை முறைகள், துஆ, தவா, இதை மேற்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நமக்கும், நமது பிள்ளைகளுக்கும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும், நம்முடைய உறவினர்களுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக, நோய் நொடிகளை அகற்றி விடுவானாக, நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக, மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக, சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக. அந்த ஆஸ்பத்திரியுடைய வாழ்க்கையை இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. மருந்து மாத்திரைகளுக்கு அதிகம் செலவிடாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.